அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த எளிமையான நம்பரை நீங்கள் எழுதக்கூட வேண்டாம், சொன்னாலே போதும் 3 மணி நேரத்தில் மாற்றங்கள் தெரியும். அது என்ன நம்பர், அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அதுல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனலை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கொடுக்கறேங்க. அதுல கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி, வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த டெக்னிக்கு இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதே போல டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்துல வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் பிளஸ் ஸ்விட்ச்வேர்டை நீங்க சொல்லுங்க. இந்த மெத்தடுக்காக நீங்க தனியாக நேரம் ஒதுக்க வேண்டாம். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கிடைத்தால் கூட அந்த கேப்ல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச்வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவையை மனசுல நினைச்சுக்கிட்டு இதை நீங்க சொல்ல வேண்டாம். ரொம்பவுமே கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த விதமான இன்டென்ஷனும் உங்களுக்குள்ள வேண்டாம். நிறைய பேர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது என்ன செய்யணும்னு நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு போன்ற இந்த உணர்வுகள் வருதோ அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச்வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நீங்க சொல்லுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் போறது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அல்லது வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதிகமான டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச்வேர்ட் காம்பினேஷனை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய மன அழுத்தம் குறையும் அளவிற்கு மகிழ்ச்சியான, சந்தோஷமான சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்க, ஆரம்பத்துல இருந்தே இந்த ஸ்விட்ச்வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக நான் சொல்றேங்க. ஸ்விட்ச்வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச்வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச்வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமான வார்த்தைகளாக
வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு நம்பருக்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தைக்கு உண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான எண்களுடைய காம்பினேஷனை நமக்கு கொடுத்திருக்காங்க. டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும். சாதாரண எண்களை காட்டிலும் இந்த ஏஞ்சல் நம்பர் சீரீஸ்க்கு இன்னமும் அதீதமான ஆற்றல்கள் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்களின் மீது நம்பிக்கை இருக்கு. ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய இந்த எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட நம்பர்ஸ் மேல நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை நிறைய இடங்கள்ல அவர் பயன்படுத்தி இருக்காரு. இதை அடிப்படையா வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. சோ எண்களுக்கும் சில வார்த்தைகளுக்கும் சக்திகள் இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க சொல்லலாம். இத்தனை நிமிஷம் சொல்லணும், இத்தனை முறைகள், அதாவது இத்தனை கவுண்டிங்ல சொல்லணும்னு கிடையாதுங்க. டோட்டலா ஒரு நாளைக்கு நீங்க 5 நிமிடங்கள் சொன்னாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக நீங்க 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை பயன்படுத்தி பாருங்க. ஒரு நாள் மட்டும் நீங்க 5 நிமிடங்களுக்கு தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ள உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை அமையும். உங்களுடைய மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும். அதற்கு பிறகு டெய்லி நீங்க இந்த வார்த்தையை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, நீங்க லைஃப் லாங் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். முக்கியமான ஒரே விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்ல போறதுனால அடுத்த 3 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்க கூடாதுங்க. ஜஸ்ட் நீங்க நம்பிக்கையோட உற்சாகமா இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க், வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது நீங்க கவனம் செலுத்துங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் 333 இப்படியும் நீங்க சொல்லலாம், அல்லது எக்ஸ்பேண்ட் 333 இப்படியும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு 2 விதமாகவும் 3 முறை நான் சொல்லி காட்டுறேங்க. எக்ஸ்பேண்ட் 333, எக்ஸ்பேண்ட் 333, எக்ஸ்பேண்ட் 333, அல்லது எக்ஸ்பேண்ட் 333, எக்ஸ்பேண்ட் 333, எக்ஸ்பேண்ட் 333. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மேஜிக்கலான வேர்டு இது. உற்சாகமான மனநிலையோட நம்பிக்கையா போல்டா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேஜிக்கலா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.